ஹேஃபமே வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம குவென் எடுத்து திருச்சி தாங்க வந்திருக்கோம். என்னடா திடீர்னு திருச்சி பிளான் கேட்குறீங்களா? அதுவும் இல்லைங்க, நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்னே சொல்லலாம். ஸோ மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு நமக்காக. இந்த ஃபோன் கூட அடிச்சிட்டாருங்க, இருங்க வரேன், பேசிட்டு வரேன். அது வாங்க ப்ரோ பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டாரு. ஸோ அவரை போயிட்டு மீட் பண்ணுவோம். ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேரஸ்ட்டு மிஷின் வச்சுருக்காரு. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த வாங்க நிற்கிறாரு பாருங்க. கரெக்டாக மனுஷன் எங்கே நிற்கிறாரு பார்த்தீங்களா? ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஃபேமிலி தான் பார்த்தீங்கன்னா அந்த பைக். ஸோ CBR 150R. ஸோ நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரேரஸ்ட்டு மிஷின். இதில் பார்த்தீங்கன்னா 250, அதாவது இவரோட அண்ணன். ஸோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு வண்டி. ஸோ இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும். ஸோ என்ன ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, ஸோ ட்ராக் தான் போட போகிறேன். இயர்லி மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகுது. உங்களுக்காக பார்த்தீங்கன்னா மார்னிங்கே கிளம்பி இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். எதுக்காக? எல்லாம் உங்களுக்காக தானே. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்டிஸ்னா வரும். இன்ஸ்டா மெடிக்கிற டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ப்ரோக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக ப்ரோ வந்து மதுரை வர சொல்லி இருந்தார். ஸோ நான் மதுரை போக முடியாத ரீசன்னால ஒரு 1 week அப்புறம் சரி நானே திருச்சி வருவேன் ப்ரோ அப்படின்னு சொல்லவும் நானே பார்த்தீங்கன்னா பிளானை மாற்றிட்டு திருச்சி இயர்லி மார்னிங்கே கிளம்பி வந்துட்டேன். எனக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் வந்து எப்படின்னா 9 o'clock எனக்கு ஒர்க் இருக்குங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு திரும்பி நான் ரிட்டன் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே. இப்போது பார்த்துக்கோங்க எவ்வளோ கஷ்டன்ட்டு. நான் உங்களுக்கு கண்டென்ட் எடுத்து போடுறது நீங்கள் ஈஸியாக நினச்சிடுறீங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாமே நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவே நான் எடுக்கிறேன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம ஈஸியாக இருக்காத, ஸோ அவன் நம்மக்கிட்ட தான் இருக்கா. சரிங்களா? யாருக்காவது லாங் ட்ராவல்ஸ் பண்ணணும், எனக்கு ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் பைக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு அட்வென்ச்சர் பைக் சீரீஸில் நம்மளோட 390 வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் சரி, ட்ராவலிங்கும் கம்ஃபர்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளே பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வண்டி பார்த்திங்கன்னா சேலுக்கு இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ யாருக்கும் தெரியாதுன்னா இந்த வீடியோ தெரிஞ்சுக்கோங்க. அப்படி ஓட்டி பார்க்கணுனாலும் வாங்க பெரம்பலூரில். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் ரைட் தரேன். ஸோ ஓட்டி பார்த்துட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வண்டி பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும் எப்படி நான் வண்டி வச்சுருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ ஆஃப்டர் 8 years, ஸோ கோயிங் டு 8 years என்ன பார்த்திங்கன்னா எடுத்து ஸ்டில் பாருங்கள் பர்ஃபார்மன்ஸ்லாம் குறையவே குறையில. என்ன கொஞ்சம் ஏதோ ஒரு சொதப்பல்னால டாப் எண்ட் மட்டும் லைட்டாக ஜர்க் ஆகிடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனை, நாங்கள் ரெடி பண்ணிடுவேன். ஸோ நம்ம கையில் இருக்குல்ல, ஸோ பொறுமையாக ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு நான் லாங் ட்ராவலுக்கு வெண்ணில் எதுவும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஸோ அதனால் நம்ம இசா பார்த்திங்கன்னா சேலுக்கு இருக்கா. ஸோ வாங்க பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணித்தரேன். ஸோ இப்போதைக்கு 3.25 சொன்னேன். பட் 3.25க்கு கொடுத்தா நீங்கள் யாரும் வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த வேல்யூக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு ஆக்சரிஸ் எல்லாம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா 3 lakhsக்கு தரலான் இருக்கேன். அதுவுமே நெகசபிள் தான். ஸோ நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி தரேன். சரிங்களா? CBR ப்ரோவை காணோம், பின்னாடி வராரு. சார் டைம் இல்லை வேறு. ஸோ ப்ரோவும் பாவம் காலையிலேயே அவர் தூங்கிட்டு இருந்தார். நான் பாட்டுக்கு எழுப்பிவிட்டு வீடியோ எடுக்க கூப்பிட்டு வந்துட்டேன். அண்ட் இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கோடான நன்றிகள். ஏன்னா எனக்காக நீங்கள் யோசித்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வரீங்க. ஸோ அதெல்லாம் வேறு லெவலு. அவங்க அவ்வளோ தூரத்துலேருந்து வரும்போது நம்ம கொஞ்சம் தூரம் அங்கேருந்து இங்கே வரதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி சொல்லுங்கள், எங்கேயாவது இருந்தீங்கன்னா நானே வந்து வீடியோ எடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து நினைக்கிறீங்க ஒரு ரிவ்யூ போட்டால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். ப்ரூஃபே எவ்வளோ வருது என்னான்ட்டு. இப்போ 2 monthsக்கு ஒன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டே வருது $100. அதுவும் பார்த்தீங்கன்னா எடுத்து ஒன்றுமே பண்ண முடியலங்க. ஸோ இருக்கிறது எல்லாமே அப்படியே பெட்ரோலுக்கே போயிடுது. ஸோ எப்பயுமே ட்ராவலிங் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் யார்ட்டையுமே கேட்கறது கிடையாது. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ராவல் எக்ஸ்பென்ஸே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் வரும்போது பார்த்தீங்கன்னா 300 பெட்ரோல் அடித்தேன். 300 பெட்ரோல் அடிச்சு இன்னும் 1 பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்குது. இதில் நான் திரும்பி நான் ஊருக்கு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஊருக்கு போக முடியாது. அதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனையே. ஸோ திரும்பி நான் ஒரு 150க்காவது போட்டால் தான் திரும்பி நான் ஊருக்கு போக முடியும். ஏன்டா ஏன் காலையிலேயே ஏன் இப்படி போட்டு இந்த ஹார்ன் அடிக்கிற? உன்னை பார்த்தா ஊரே பயப்படும்டா. ஆனால் நீ ஹார்ன் அடிக்கிற பார்த்தியா? சரி ஓகே, சும்மா பண்ணுக்கு தான். நீங்கள் எப்படிலாம் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா 1 life. ஸோ எந்த நேரம் என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டியே, ஒருத்தனை பாப்பியே அப்பயுமே திருச்சி வந்தா எங்கே அவன் அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ தலைவன் வந்து ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான், முரட்டு தூக்கத்தில் இருக்கான் போல். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபோன் அடித்து பார்த்தேன், எடுக்கலை. கண்டிப்பாக வருவாப்பில். நம்ம இன்னும் போகிறதுக்கு 10 kilometer கிட்ட இருக்குது. அப்படியே பொறுமையாக உருட்டிகிட்டே போனோம்னா ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துடுவார். ஸோ இன்னொரு வண்டி பார்த்திங்கன்னா கூப்பிட்ருக்கேன். ஸோ இதுக்கு ஈக்குவலான ஒரு வண்டி தான், பார்ப்போம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் Yamaha சீரீஸ் வந்து எடுக்கிறோம். பார்ப்போம், அந்த வண்டி வந்துடும் நினைக்கிறேன். சரிங்களா?
ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு வீடியோ அதை பற்றி போடுறேன். அண்ட் அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஒரு ட்ராக் வீடியோ போடுறேன். இப்படியே அடுத்த கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க, சரிங்களா? எந்த ஒரு காரணத்திலையும் விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்காக தான் நான் இவ்வளோ எஃபோர்ட் போடுறேன். உங்களுக்கே தெரியும், நான் உங்களை விட்டு போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஏன்னா யூடியூப் பிளாட்ஃபார்மில் வந்து போய் பல பேர் பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. ஸோ இப்போ நான் ஏன் மூச்சை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னா, ஸோ எல்லாம் உங்களுக்காக மட்டும்தான். சன்ரைஸ் பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு. வேறு லெவலில் இருக்குது. அந்த மலைக்கோட்டை மாதிரியே இங்கே ஒன்று சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் ஜாலியாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஸ்டில் நோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேமெண்ட் கொடுக்குற ஒரு ஜாபில் ஜாயின் பண்ண முடியல. வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சொல்கிறது எதுவுமே செய்ய விடாமல் இருக்காங்க. ஸோ என்னன்னு தெரியல, யார் யாருக்கு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியுங்க. ஸோ நமக்கு ஒரு மைண்ட் செட் தான், அடுத்தவங்களுக்கு இன்னொரு மைண்ட் செட் தானே இருக்கும். கடவுள் என்ன எல்லாருக்கும் ஒரே மாதிரி மைண்டே படைச்சி வச்சாப்புல சொல்லுங்கள். ஆளாலும் ஒரு மாதிரி இருக்காங்க. அதனால் லைஃப்பில் யாரையுமே நம்பாதீங்க. திடீர்னு அவங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி இருப்பேன் நாளைக்கு இருக்க மாட்டேம்பாங்க. தலைவலி நமக்கு தான். அதனால் துஷ்டனை கண்டால் தூரம் விலகுமானுங்கள, அந்த மாதிரி யாரை கண்டாலும் விலகி போயிடணுங்க நம்மளே. அப்போ தான் நல்லது. ஏன்னா ரொம்ப அடி வாங்கிட்டேன், அதான் அப்படி, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னாப்பா ரொம்ப கஷ்டங்க. இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. யாரை சொல்கிறான்னு உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நினச்ச மேனிக்கு பேசுவாங்கம்பாங்களே, அந்த கதை தான். அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வேறு மைலேஜ் எவ்வளோ தருதுன்னே தெரில. கரெக்டாக இது வரைக்கும் 60 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கும். இன்னும் 1 பாயிண்ட் தான் பேலன்ஸ் இருக்குது. அதுவும் முடிஞ்சிடும் போகிறதுக்குள்ள. எப்படியும் திரும்பி விட்டு 1 எடுக்கா பெட்ரோல் போட்டால் தான் சரி வரும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் அப்பாவோட அமௌண்ட்டெல்லாம் நான் வாழல, சரிங்களா? நான் என்னோடய ஓன் மணியில் தான் வாழ்கிறேன். என்னோடய ஐஃபோனாக இருக்கட்டும், என்னோடய அட்வென்ச்சராக இருக்கட்டும், நான் போட்டிருக்கிற ட்ரெஸ், ஸோ எல்லாமே இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எல்லாமே நான் சம்பாரித்து நான் வாங்கினது தான். நான் எஃபோர்ட் போட்டு வாங்கினது தான். நான் யாரோட காசுலேயும் வாழல. அண்ட் மெயினான இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு சொல்கிறேன், திருட்டு புத்தி மட்டும் பொழைக்காதீங்க, சரிங்களா? ஒருத்தன் இருக்கான், ஒரு பைத்தியக்காரன், நம்ம நல்லது நினச்சி ஒரு 50 ரூபாயோ ஒரு 100 ரூபாயோ இருக்கட்டும், சரிங்களா? அந்த காசு கொடுக்குறோம் அப்படின்னா நம்பி கொடுக்கணும் திரும்பி. இதே பெரிய அமௌண்ட்லாம் கொடுத்துட்டு ஏமாந்தவன் எத்தனை பேர் இருப்பாங்க திருட்டு பழகிட்ட. அந்த மாதிரி கேங்கில் எவனாவது இருப்பான், காசு கொடுத்துட்றேன்டா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி வாங்குவான். தயவு செஞ்சு அந்த மாதிரி எவனா கெஞ்சிட வந்தானா கொடுத்துடாதீங்க, வேணாம். நமக்கு மிஞ்சினா தான் தானமும் தர்மமும் வாங்கலை, அந்த மாதிரி தான். நமக்கே இங்கே இல்லையாமா, பிடிங்கி திங்கிறதுக்கு 10,000 பேர் வருவானுங்க. அப்படி தாங்க நேற்று அது ஒரு மாதிரி காண்டாயிடுச்சுங்க. எவ்வளோ ஃபோன் அடிக்கிறேன், எடுக்கவே மாட்டேங்கிறான். இப்போல்லாம் இருக்கானுங்க. அதனால் நம்ம காசு நம்ம தான் சம்பாரித்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் அமௌண்ட்லாம் கொடுக்குற மாதிரினா யோசிச்சு கொடுங்க. நம்பிக்கையான ஆளாக இருந்தால் மட்டும் கொடுங்க. நீங்கள் பாட்டு கொடுத்துட்டு ஏமாந்துட்டு உட்காந்துருக்காதீங்க. ஏன்னா 50-100 நாள் அது காசு தான், சரிங்களா? தலைவர் இப்போ தான் முந்துறாரு. அப்பா நல்லா போகும்னு நினைக்கிறேங்க. 150R நல்லாயிருக்கு வண்டி. ஸோ சிபிஆருக்கு ஃபேன்ஸ் யார் இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானாக பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு தீவிரமான ஃபேனு. ஏன்னா 250லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 175 ஸ்டாக்கில் லாக் ஆகும். வேற மாதிரி இது எவ்வளோ போகும்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் ஓட்ட போகிறேன். ஆனால் ப்ரோக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. நான் மதுரையிலேருந்து நமக்காக வந்திருக்காரு. காலைல ஏந்திரிக்கிறதுனால கஷ்டமாக இருக்குங்க, ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு. அப்படியே தஞ்சாவூர் போயிட்டு அப்படியே பெரிய கோயிலை பார்த்துட்டு அப்படியே வரலாம் தான் தோணுது. பட் இருந்தாலும் இப்போலாம் ட்ராவல் வீடியோ போட்டால் யார் பார்க்குறீங்க? ஒருத்தரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. நானே தனியாக பேசிட்டு நானே தனியாக வர மாதிரி இருக்குது. 1000 வியூஸ் கூட போக மாட்டேங்குது. பரவாயில்ல, அந்த 1000 வியூஸ்க்காவது ஒரு கும்பலாக போட வேண்டியதான். ஏன்னா என்னை நம்பி பார்க்குறீங்களா என்ன பேசினாலும். ஸோ அது வரைக்கும் சந்தோஷங்க எனக்கு. அது போதுங்க, எனக்கு வேறு எதுவுமே வேணாங்க. பார்க்கணுன்னு இருந்தால் எந்த வீடியோ வேணாலும் பார்க்கலாங்க. சொல்லுங்கள். நல்லா சன்ரைஸ் ஆகிடுச்சுங்க. இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர்ஸோ 10 கிலோமீட்டர்ஸோ இருக்குது. அவ்வளோ கூட 8 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் இருக்கும். டிரைவருக்கு ஃபோன் அடித்து பார்ப்போம், எப்படியும் எடுக்க மாட்டான். யாராக போனோம்னே நம்ம சிபிஆர் எடுத்து முடிப்போம் வீடியோ. திரும்பி ஃபோன் அடித்து பார்த்தோம்னா எடுத்தாருன்னா வரட்டும், இல்லைனா அவ்வளோதான். அண்ட் ஃபேமிலி, இந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸில் நம்மக்கிட்ட ஒரு 2 பைக் இருக்குது. ஸோ என்எஸ் சிபிஆர் 150. ஸோ அந்த பைக்கை தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ செப்பரேட்டாக பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ வரும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். ஸோ ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸை காமிக்க வேணான்ட்டாரு. ஓகேங்க, எங்கேப்பா சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். இன்னும் 2 பேர் பார்த்திங்கன்னா வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட அந்த சிபிஆர் வச்சு ட்ராக் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வரும், சரிங்களா? ஸ்டே டியூன் கைஸ். அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பை, டேக் கேர், லவ் யூ ஃபேமே. எது சொன்னாலும் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சளவு உங்களை சப்போர்ட் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகேங்க, பை பை.